லக்னோவில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த சொகுசு காரை நிறுத்தி போலீசார் சோதனை செய்தனர். அதில் உள்ளே இருந்த நபர் தான் ஒரு IAS அதிகாரி என்று கூறியதால் போலீசார் சற்று பதற்றமடைந்தனர். ஆனால் அவரின் அடுத்தடுத்த நடவடிக்கைகள் சந்தேகத்தை ஏற்படுத்த அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டது. இதில் திடுக்கிடும் தகவல் வெளியாகி போலீசாரையே அதிர்ச்சியடையச் செய்தது. உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்தவர்தான் இந்த சௌரப் திரிபாதி. இவர் கடந்த சில ஆண்டுகளாகவே IAS அதிகாரி போல வலம் வந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அவர் தனியார் பாதுகாவலர்கள் இருவரோடு பல்வேறு நிகழ்ச்சிகளில் IAS அதிகாரி போல கலந்து கொண்டதும் தெரிய வந்துள்ளது. குறிப்பாக அரசு அதிகாரிகள் கூட்டம் மற்றும் அமைச்சர்களுடனான கூட்டத்திலும் இந்த சௌரப் திரிபாதி IAS அதிகாரி என்ற போர்வையில் கலந்து கொண்டிருக்கிறார். மேலும் சில நிகழ்ச்சிகளில் சிறப்பு விருந்தினராகவும் சௌரப் திரிபாதி பங்கேற்றிருக்கிறார். அவர் உத்தரப்பிரதேச மாநில அரசில் சிறப்பு செயலாளராக இருப்பதாக கூறி அனைத்து கூட்டங்களிலும் பங்கேற்றது தெரிய வந்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் இருக்கும் போது மாநில அரசின் சிறப்பு செயலாளர் என்று கூறி மோசடி செய்த சௌரப் திரிபாதி வெளி மாநிலங்களுக்கு சென்றால் அங்கு ஒன்றிய அரசின் அதிகாரி என்று கூறி மோசடியில் ஈடுபட்டதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மேலும் டீல்கள் முடித்து தருவதாக கூறி தொழிலதிபர்களிடம் கோடிக்கணக்கில் பண மோசடி செய்து சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து வந்திருக்கிறார் இந்த போலி IAS அதிகாரி. இவர் தன்னுடைய மோசடி வேலைகளை உத்தரப்பிரதேசத்தில் மட்டுமில்லாமல் உத்தராகண்ட், மத்திய பிரதேசம், டெல்லி, பீகார் உள்ளிட்ட மாநிலங்களிலும் அரங்கேற்றியுள்ளார். அதிகாரிகள் அமைச்சர்களோடு புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டு அதனை தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டு தான் ஒரு அதிகாரமிக்க அதிகாரி என நாடகமாடி வந்துள்ளார். அவரின் வீட்டில் சோதனை செய்த போலீசார் ரேஞ்ச் ரோவர், பென்ஸ் உள்ளிட்ட 6 சொகுசு கார்களை பறிமுதல் செய்துள்ளனர். அவரது கார்களில் அரசு அதிகாரி என்ற போர்டுகளும் நீல நிற சைரன்கள் இருப்பதும் போலீசாரை அதிர்ச்சியடையச் செய்துள்ளது. பிடெக் பட்டதாரியான சௌரப் திரிபாதியின் நண்பர்களிடம் விசாரணை செய்த போது மேலும் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளிவந்தது. படிக்கும் போதே அவர் பலரை ஏமாற்றி வந்தது தெரிய வந்தது. தனது தந்தை அமைச்சர் என கூறி பலரிடம் மோசடி செய்திருக்கிறார். போலி IAS அதிகாரி கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர் தொடர்பாக பல கேள்விகள் எழுந்துள்ளன. அதிகாரிகள் மற்றும் அமைச்சருடனான கூட்டத்தில் திரிபாதியால் எப்படி இவ்வளவு சர்வசாதாரணமாக நுழைய முடிந்தது என்ற கேள்வி எழுந்துள்ளது. திரிபாதி ஒரு போலி அதிகாரி என்று மற்ற அதிகாரிகள் யாருக்கும் தெரியவில்லையா? இது தொடர்பாக எந்த புகார்களும் போலீசாருக்கு வரவில்லையா என்றும் பல கேள்விகளை பலரும் எழுப்பி வருகின்றனர். திரிபாதி போலி IAS அதிகாரியாக வலம் வர உதவி செய்தது யார் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. திரிபாதியிடம் போலீசார் தொடர்ந்து விசாரித்து வரக்கூடிய நிலையில் இந்த விசாரணைக்கு பின்புதான் முழு தகவலும் வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.